நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பிய போது போலீசாருக்கும் ஊழியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தியதால் பதற்றம் நிலவியது. புதுவையில் கடந்த ஆட்சியில் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்த 4000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தற்போதைய ஆட்சியில் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து வேலை இழந்த ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி பல கட்ட போராட்டங்கள் நடத்தினர். மேலும் இது தொடர்பாக சட்டசபையில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்த முதல்வர் விரைவில் பணி வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். ஆனால் இதுவரை வேலை வழங்கப்படாததால் கடந்த வாரம் நடைபெற்ற தற்கொலை செய்து கொண்ட பணி நீக்க ஊழியர்கள் இரங்கல் கூட்டத்தில் 9ஆம் தேதிக்குள் பணி வழங்காவிட்டால் 10ஆம் தேதி அவரவர் பணிபுரிந்த அலுவலகங்களுக்கு சென்று வேலை செய்வார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் எச்சரிக்கை விடுத்தார். இருப்பினும் அதற்கும் அரசிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ஆனால் அனைவரும் திரண்டு பணிக்கு திரும்பினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படலாம் என்று முன்னெச்சரிக்கையாக அரசு உத்தரவுப்படி அரசு அலுவலகங்களில் போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஒன்று திரண்டு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி தாங்கள் பணிக்கு மீண்டும் செல்வதாக கூறி பாப்ஸ்கோ, பாசிக், குடிநீர் கோட்ட பிரிவு, ஜெயாநகர், அரியாங்குப்பம், பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம், அரசு மருத்துவக் கல்லூரி என அவர்கள் பணிபுரிந்த அலுவலகங்கள் முன்பு திரண்டனர். பின்னர் அங்குள்ள பொறுப்பு அதிகாரிகளிடம் என்ன பணி செய்ய வேண்டும் என கேட்டபோது அவர்கள் அரசிடமிருந்து தங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை என கூறினர். மேலும் அந்தந்த அலுவலகம் முன்பு குவிக்கப்பட்டிருந்த போலீசார் அவர்களை அலுவலக நுழைவு வாயில் முன்பு செல்ல விடாமல் தடுத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு திரண்டு முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய போது அவர்கள் பேரிகார்டுகளையும் தாண்டி உள்ளே செல்ல முயன்றதால் போலீசாருக்கும் ஊழியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு மற்றும் மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் ஊழியர்கள் மீது தடியடி நடத்தியதால் ஊழியர்கள் அங்கேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது அவர்கள் அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். ஆனால் அவர்களிடம் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தை நடத்த முன்வராததால் ஆத்திரமடைந்து ஆவேசமாக கோஷமிட்டனர். இதனைத் தொடர்ந்து ஊழியர்களை குண்டுகட்டாக தூக்கி போலீசார் 5 வேன்களில் ஏற்றி காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். மேலும் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவியது. புதுவையில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டன. மாணவர்கள் பெற்றோர்களுடன் ஆர்வமுடன் பள்ளிக்கு சென்றதால் நகரமே போக்குவரத்து நெரிசலில் சிக்கி திணறியது. புதுவையில் கோடை விடுமுறை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் நீட்டிக்கப்பட்டு இன்று 10ஆம் தேதி அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் திறக்கப்பட்டன. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் ஆர்வமுடன் உற்சாகமாக பள்ளிக்கு சென்றனர். மேலும் LKG வகுப்பில் சேர்க்கப்பட்ட மழலையரை பள்ளியில் விட பெற்றோர்கள் வந்திருந்தனர். எனவே போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தும் புதுவை நகரமே போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தது. குறிப்பாக பள்ளிகளுக்கு அருகே உள்ள பகுதிகளில் போலீசார் பணியில் ஈடுபட்டு போக்குவரத்தை சீரமைத்த போதிலும் கூட்டம் அலைமோதியதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஓட்டுவதற்கு மிகவும் சிரமமடைந்தனர். இது மட்டுமின்றி பள்ளி வாகனங்களில் மாணவர்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள கடந்த ஒரு வாரமாக போக்குவரத்து துறை சார்பில் அதிரடி வாகன சோதனை நடத்தப்பட்டது. மேலும் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் முன் தங்களுக்கு தேவையான பேனா, பென்சில், புத்தகப்பை போன்ற பொருட்களை வாங்கியதால் நேரு வீதி, காந்தி வீதி உள்ளிட்ட கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இது மட்டுமின்றி பள்ளி மாணவர்களுக்கு சமச்சீர் கல்வி அடிப்படையில் முப்பருவ பாட புத்தகத்தினை தாமதமின்றி விரைவில் வழங்கிட அரசும் தனியார் பள்ளிகளில் பள்ளி நிர்வாகமும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மொத்தத்தில் விடுமுறை நாட்களில் வெறிச்சோடி கிடந்த புதுவை வீதிகள் இன்று பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்பட்டது. புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டம் நடத்திய போது ஊழியர் இறந்ததாக வதந்தி பரவியதால் போலீஸ் ஜீப் மற்றும் வேன்களை உடைத்து ஊழியர்கள் ரகளையில் ஈடுபட்டனர். புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்து கோஷமிட்ட பொழுது போலீசாருக்கும் ஊழியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து போலீசார் தடியடி நடத்தி ஊழியர்களை 5 போலீஸ் வேன்களில் ஏற்றி காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். வேன் காலாப்பட்டு அருகே சென்றபொழுது போலீஸ் தடியடியில் சந்திரன் என்ற ஊழியர் இறந்துவிட்டதாக தகவல் வந்ததால் வேனில் இருந்த ஊழியர்களிடையே கொந்தளிப்பும் ஆத்திரமும் ஏற்பட்டது. இதனால் ஆவேசமடைந்த ஊழியர்கள் போலீஸ் வேன்களை நடுவழியில் நிறுத்தி வேன்களின் கண்ணாடிகளை உடைத்தனர். மேலும் காலாப்பட்டு காவல் நிலையத்திற்குள் நுழைந்து போலீஸ் ஜீப்பையும் அடித்து நொறுக்கினர். இதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் ஒன்று திரண்டு புதுவையை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டு
கற்கள் மற்றும் கட்டைகளை வாகனங்களின் மீது வீசி ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் பதற்றம் நிலவியதால் வழியில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டன. மேலும் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அப்போது போலீசார் தடியடியில் எந்த ஊழியரும் இறக்கவில்லை என்று கூறியதை அடுத்து காயமடைந்த ஊழியரை தங்கள் முன் நிறுத்தினால்தான் போராட்டத்தை கைவிடுவோம் என்று உறுதியுடன் கூறியதால் காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு சந்திரனை அழைத்து வருவதாக போலீசார் உறுதியளித்ததால் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். காங்கிரஸ் மாநில செயலாளர் கண்ணபிரான் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுவை மாநில காங்கிரஸ் செயலாளர் கண்ணபிரான் பிறந்த நாள் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி முன்னிலையில் வெளியூரில் உள்ள கண்ணபிரானுக்கு சொந்தமான யமஹா 2 சக்கர வாகன நிறுவனத்தில் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து திரு நாராயணசாமி கண்ணபிரான் அவர்களுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, இந்திராநகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் AKD ஆறுமுகம் மற்றும் மங்களம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர்கள் ஜனார்த்தனன், ரகுபதி, அபுபக்கர், மல்லிகா உள்ளிட்ட பலர் திரு கண்ணபிரானுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து யமஹா நிறுவனத்தை பார்வையிட்ட மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வாகனத்தையும் இயக்கி மகிழ்ந்தார். புதுவை தூய இதய ஆண்டவர் பசிலிக்கா ஆண்டு பெருவிழாவில் நடைபெற்ற பெரிய தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தூய இதய ஆண்டவர் பசிலிக்கா ஆண்டு பெருவிழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சிறப்பு திருப்பலியும், கடந்த 7ஆம் தேதி கடலூர் புதுவை உயர் மறை மாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், கோவை ஆயர் தாமஸ் அக்குமாயில் தலைமையில் திருப்பலியும் நடைபெற்றது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று அதிபர் தந்தை மரிய ஜோசப் தலைமையில் பெருவிழா திருப்பலியும், தொடர்ந்து மும்பை பேராயர் கர்தினால் ஆஸ்வால் கிரேஷியாஸ் தலைமையில் பெருவிழா சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. இதனையடுத்து பெரிய தேர்பவனி, நற்கருணை ஆசிரும், தொடர்ந்து கர்தினால் ஆண்டகைக்கு நன்றி கூறும் நிகழ்வும் நடைபெற்றது. விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் உள்ளூர் வெளியூர் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் வந்திருந்து கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அதிபர் தந்தை தலைமையில் துணை பங்கு தந்தை, பங்கு பேரவையினர் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். புதுவை தொண்டமானத்தம் முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் மனோகரன் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுவை உசுடு தொகுதி தொண்டமானத்தம் முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் மனோகரன் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனிடையே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி முன்னாள் அமைப்பாளருமான சிவா மற்றும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் ஆகியோர் திரு மனோகரனை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் தொண்டமானத்தம் பகுதியைச் சேர்ந்த பழனிராஜா, ராமு, கதிரவன், ராமதாஸ், ராமலிங்கம், முகுந்தன், நந்தகோபால், கோபிநாத், பாபு, சேதராப்பட்டைச் சேர்ந்த விக்னேஷ் கண்ணன், புருஷோத்தமன், ராம்கி மற்றும் திரளான ஆதரவாளர்கள் விழாவில் கலந்து கொண்டு முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் மனோகரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவையில் மீனவர் வலையில் சிக்கிய ராட்சத திருக்கை மீனை வியாபாரிகள் வாங்க முன்வராததால் மீனவர்கள் வருத்தமடைந்தனர். புதுவையில் மீன்பிடி தடை காலம் முடிந்து மீனவர்கள் கடலுக்குள் சென்று மீன்பிடித்து வருகின்றனர். அவர்களின் வலைகளில் ஓரளவு மீன்கள் கிடைத்ததன் மூலம் வருமானத்தை தந்து கொண்டிருந்த நிலையில் வீராம்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் வலையில் கனமான பொருள் சிக்கியதை போன்று இருக்கவே ஏதாவது பெரிய மீன் சிக்கியிருக்கும் என்று நினைத்து வலையை பெரும் முயற்சி செய்து இழுத்து பார்த்து மீனவர்கள் தண்ணீர் திருக்கை மீன் சிக்கியிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். ஏனென்றால் அந்த மீனை பாதுகாத்து எடுத்துச் செல்வது கடினம் என்பதால் பெரும்பாலும் வியாபாரிகள் பலரும் அந்த மீனை வாங்குவதில்லை. இருப்பினும் கரைக்கு திருக்கை மீனுடன் திரும்பிய மீனவர்கள் யாராவது உணவுக்கு வாங்கிக் கொண்டு போகட்டும் என்று அதனை துறைமுகத்தில் இறக்கினர். ஆனால் 600 கிலோ எடை கொண்ட அந்த மீனை சிரமப்பட்டு கரைக்கு கொண்டு வந்தும் யாரும் வாங்காததால் மீனவர்கள் வருத்தமடைந்தனர். மேலும் மீன் பிடிக்க 15,000 ரூபாய் டீசல் செலவு ஆனதால் யாராவது அந்த மீனை எடுத்துச் செல்லட்டும் என்று துறைமுகத்தில் வைத்துள்ளனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டம் நடத்திய போது போலீஸ் தடியடியில் காயமடைந்த ஊழியர்களை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பணிக்கு செல்லும் போராட்டம் நடத்திய போது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் தடியடி நடத்தினர். இந்த தடியடியின் போது சந்திரன், சீனு மற்றும் விஜயகுமார் ஆகியோர் காயமடைந்தனர். அதில் சந்திரன் என்பவர் படுகாயமடைந்ததால் போலீசாரை அவரை ஜீப்பில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதில் சந்திரன் எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்று தெரியாத நிலையில் மற்ற 2 ஊழியர்களும் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் காயமடைந்த ஊழியர்களை மருத்துவமனைக்கு சென்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர்.
பின்னர் இதுகுறித்து அவர் கூறுகையில், இன்றைய தினம் அந்த 4000 பேர் வேலைக்கு செல்கின்ற நேரத்தில் காவல்துறையை வைத்து கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். அதை தாக்கியதிலே ஒரு நபரை காணவில்லை. உடனடியாக அவரை கொண்டு வந்து இந்த இடத்தில் சேர்க்க வேண்டும், மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த மருத்துவமனையை விட்டு வெளியில் செல்வதற்கு இல்லை என்று இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். அதுபோன்று திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன், பொருளாளர் அனிபால் கென்னடி, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், தொழிலாளர் முன்னேற்ற சங்க செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா ஆகியோர் காயமடைந்த ஊழியர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். இதுகுறித்து MA சுப்பிரமணியன் கூறுகையில், சட்டமன்றத்திலும் பல்வேறு காலகட்டத்திலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 3 முறை சட்டமன்றத்திலேயே அவர்களுக்கு திரும்பவும் வேலைவாய்ப்பினை அளிப்போம் என்ற வாக்குறுதியினை காற்றில் பறக்கவிட்டு இன்று அநியாயமாக அந்த 4000 ஊழியர்களும் அந்த வேலைக்காக அவர்கள் நிச்சயமாக அத்துமீறி செல்லவில்லை. அவர்கள் பணியிடத்திலே அவர்கள் எதிரிலே நின்று கொண்டு அறப்போராட்டத்தில் ஈடுபட்ட போது இங்கே ஆளுகின்ற அரசு காவல்துறையை ஏவிவிட்டு மிக காட்டுத்தனமாக நடந்து இங்கே மிகப்பெரிய அளவிலே அந்த பணியாளர்கள் அனைவரும் மருத்துவமனையிலே அடைபெற்று இருக்கின்றார்கள் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாண்புமிகு NR அரசினையும் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதையும் வன்மையாக கண்டிக்கின்றோம். புதுவை பூரணாங்குப்பத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் பிரமுகர் காமராஜ் பிறந்தநாள் விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார். புதுவை பூரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி கோவில் வளாகத்தில் காங்கிரஸ் பிரமுகர் காமராஜ் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. நண்பர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் குடும்பத்தினர் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடிய காமராஜை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், இந்திரா நகர் காங்கிரஸ் பொறுப்பாளர் AKD ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன், துணைத் தலைவர் கோவிந்து, பெஸ்ட் முருகன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.